சுழல் புயல் சுழண்டடிக்க திசையெல்லாம் இடிக்க உரிமை தேர்வடம் இடிக்க அண்ணன் பிரபாகரன் வாராண்டா. வெட்டும் புலி சிரிச்சு வருது சுத்தித்தான் போடுங்கடா, சுட்டும் விரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா, தடை வென்று வருவோம் ஒற்றுமையாகுங்கடா, எட்டும் வர எட்டி நடக்கல கட்டள கேளுங்கடா. வெட்டும் புலி சிரிச்சு வருது சுத்திதான் போடுங்கடா, சுட்டும் விரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா, முட்டும் தடை வென்று வருவோம் ஒற்றுமையாகுங்கடா, எட்டும் வர எட்டி நடக்கல கட்டள கேளுங்கடா. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட இனங்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்து புரட்சி செய்து அரசியல் செய்து விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் நாம் நீண்ட காலமாக அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு மாற்றத்தை கூட விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் இந்த நிலத்தில் ஒரு சிறு மாற்றம் கூட கிடையாது. அந்த மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துவதற்கு மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்த பிள்ளைகள், எளிய பிள்ளைகள். அப்பா முதலமைச்சராக இருந்தார், அப்புறம் மகன் முதலமைச்சர் ஆவார், மந்திரி ஆவார். அப்படி வழி வழியே வாரிசு வாரிசாக வராது உழைக்கும் அடித்தட்டு மக்களின் வாரிசுகள், அன்றாடங்காட்சிகளின் பிள்ளைகள் அணி அணியாக திரண்டு வந்தோம். அன்னை தமிழின பிள்ளைகள் என்கிற அடையாளத்தோடு இந்த மண்ணிலே திரண்டு நிற்கிறோம். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறார் சீன புரட்சியாளர் மாசேதுங். அந்த அடிப்படையில் என் மக்களுக்கென்று இன்றைக்கு ஒரு அரசியல் புரட்சி படை இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மக்களின் எந்த பிரச்சனைக்கும் முதலில் முன்னின்று களத்திலே மக்களோடு மக்களாக நின்று போராடுகிற ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை ஏற்று நிற்கிற கட்சி, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பெரும் பணியிலிருந்து, பேரழைப்பிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. காலதாமதிப்பது என்பது பேராபத்தை உருவாக்கும் என்று எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியது போல, உலகில் எங்களுக்கென்ற ஆதரவு கரம் நீட்டவோ எங்களுக்கென்று குரல் எழுப்பவோ எவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள். எங்களுக்கு நாங்களே என்கிற உண்மையை உணர்ந்து, என்னுடைய மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல, என்னுடைய உணவை நானே எடுத்து உண்பது போல, எனக்கான உரிமையையும் நானே போராடி பெறுவது என்பதை உணர்ந்து தெளிந்து அறிந்த பிறகுதான் இந்த புரட்சிகர அரசியல் பயணத்தை தொடங்கினோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரனுடைய புரட்சி மொழியை உள்வாங்கி அதிகாரம் மிக வலிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது, அதிகாரம் மிக மிக வலிமையானது, அது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற கோட்பாட்டை உள்வாங்கி இந்த களத்திலே மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு மாற்று அரசியல் புரட்சியை இந்த நிலத்திலே முன்னெடுக்கிறோம். மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்ற எங்களுடைய தாத்தா பொது உடைமை போராளி கலியபெருமாள் அவர்களுடைய கருத்தை உள்வாங்கி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற அண்ணல் அம்பேத்கரனுடைய
அந்த புரட்சி மொழிகளை, தத்துவ வரிகளை வார்த்து கொண்டு இந்த களத்திலே ஒரு புதிய தூய அரசியலை முன்னெடுத்து உங்கள் பிள்ளைகள் வருகிறோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலை முற்றுமுழுதாக மாற்றி பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உடைத்து தகர்த்து மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இந்த மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, செயல். ஒவ்வொன்றிலும் மாறுதல் தேவைப்படுகிறது. அனைவருக்கும் கல்வி, ஏழை கொன்று பணக்காரனு கொன்று என்று இல்லாது சரியான, சமமான, தரமான கல்வி தரப்பட வேண்டியது. ஒரு நாட்டின் எத்தனை வளங்கள் இருந்தாலும் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம்தான். அந்த அறிவை வளர்க்கும் கல்வி இன்னைக்கு சந்தை பொருளாக, ஒரு வியாபாரமாக மாறி நிற்கிறது. அறிவை வளர்க்கக்கூடிய அறிவு கருவறையான வகுப்பறை இன்னைக்கு வர்த்தகரையாக மாறி நிற்கிறது. அதிக பணம் கொடுத்தால் நல்ல கல்வி கற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலை. இந்த நாட்டில் பிறந்ததை தவிர எந்த பிழையும் எங்கள் பிள்ளைகள் செய்யவில்லை. நிறைய காசு இருந்தால் எந்த நோய் வந்தாலும் நல்ல மருத்துவம் பார்த்து கொள்ள முடியும் தனியார் மருத்துவமனைகளில் படுத்து. அந்த நிலையை தகர்க்க நினைக்கிறோம். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை தனி ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் எப்படி நம்புவது? தரமான கல்வி தனியார் முதலாளிதான் தர முடியும் என்றால் அரசு தோற்று போனதா? வலிமையற்றதா? தனியார் மருத்துவமனையில் தான் சிறந்த மருத்துவம் கிடைக்கும் என்றால் அரசு மருத்துவமனை இதற்கு போட்டிவிட்டு போய்விடலாமே. அதற்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்குகிறீர்கள். ஏன்? அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ உடல்நிலை சரியில்லை என்றால் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போகிறீர்கள்? அரசு மருத்துவமனை என்னானது? அங்கு விடுத்தால் என்ன ஆகும்? அப்போ தரமற்ற மருத்துவமனை, மருத்துவத்தின் தரம் தாழ்ந்து இருக்கிறது என்றால் அப்போ அரசு தன் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறதா? அரசால் தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியல என்றால் அரசு எதற்கு? தண்ணீரை தனியார் முதலாளி தான் கொடுப்பான், தரமான தண்ணீர் அவன்தான் விற்பான். மின் உற்பத்தி விநியோகத்தை அரசை விட தனியார் தான் சரியாக செய்வான். அப்படினால் அரசின் வேலை என்ன? டாஸ்மார்க் சாராய கடை நடத்துவதா? சாராய ஆலை வைத்திருப்பதும் சாராய கடை நடத்துவதும் தானா? இதற்குத்தான் சாராய முதலாளிகளை தேர்வு செய்ததற்குத்தான் வரிசை நின்று ஓட்டு போடுறோமா? நீங்கள் நாட்டின் பிரதமரை தேர்வு செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாட்டில் இது பிரதமருக்கான தேர்தலா, புரோக்கர்களுக்கான தேர்தலா? ஒரு நிமிடம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இது நாட்டின் பிரதமருக்கான தேர்தல் என்று யார் சொன்னது? உள்நாட்டு வெளிநாட்டு பெரு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற ஒரு தரகரை தேர்வு செய்கிற தேர்தல் இது. சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. தரகராக இருந்து உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலைதான் செய்ய முடியும். இந்தியாவிலே உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், அதானி, அம்பானி. இந்தியாவிலே 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கப் போகிறார்கள். 3 இந்தியா இருக்கிறது என் உடன் பிறந்தவர்களே, 3 இந்தியா. ஒருத்தி பேருந்திலே வேலைக்கு வேகமாக சென்று கொண்டிருப்பால் அது ஒரு இந்தியா. ஒருத்தி விண்வெளியிலே பறந்து கொண்டிருப்பால் அது ஒரு இந்தியா. இடையில் கற்பப்பையை வாடகைக்கு விட்டு அந்த காசை வச்சு குடும்பத்தை நடத்துவாள் ஒரு பெண், அது ஒரு இந்தியா. 3 இந்தியா இருக்கிறது. இதில் எந்த இந்தியாவுக்கு பிரதமர் தேர்தல்? இப்போ எந்த இந்தியா? ஒரு இந்தியா சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பும். கீழே ஒரு இந்தியா இருக்கிறது, சாக்கடை அல்வதற்கு மூக்க பிடித்து கொண்டு ஒருத்தன் மூழ்கி போவான். இது ஒரு இந்தியா. இது ஒரு இந்தியா. எத்தனை இந்தியா? பசியோடு பல கோடிக்கணக்கான குழந்தைகள் உறங்க போவார்கள், அது ஒரு இந்தியா. கொழுப்பை குறைப்ப ஒருத்தன் ஓடிக்கொண்டிருப்பான், அது ஒரு இந்தியா. ஓடிக்கொண்டிருக்கிறவன் பக்கத்திலே பசியோடு ஒருத்தன் கையேந்தி நிற்பான், பிச்சைக்கார இந்தியா, அது ஒரு இந்தியா. எத்தனை இந்தியா? வளர்ச்சி என்பது பளபளக்கும் கண்ணாடி மாளிகைகளை காட்டுகிறார்கள். அந்த கண்ணாடி மாளிகைக்கு பின்னாடி ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்களுமாக இருக்கிற பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், அது ஒரு இந்தியா. எந்த இந்தியாவிற்கான தேர்தல் இது? வளர்ச்சி என்பது சமவிகிதத்தில் இருக்கிறதா? டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா என்கிறோம். ஸ்மார்ட் சிட்டி இருக்கிறது, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கிறதா? ஸ்மார்ட் சிட்டியில் என்ன? ஸ்மார்ட் சிட்டி வந்த பிறகு என்ன வளர்ந்து இருக்கிறது? சாலைகள் எல்லாம் சவக்குழிகளாக இருக்கிறது. முதன்மை சாலையை எப்படி என்றால் உள்சாலைகளில் எவன் பயணிப்பது? போய் பார்க்கிறீர்களா? எந்த கட்டமைப்பு சரியாக இருந்திருக்கிறது? மழை நீர், கழிவு நீர் வழிந்து ஓட ஒரு காவாய் இருக்கா? இத்தனை ஆண்டுகள் மழை நீரை சேமித்து வைக்க ஒரு திட்டம் இருக்கா? ஒரு ஏரி குளம் இருக்கிறதா?
குப்பையை கொட்டுவதற்கு 100 ஏக்கரில் நீங்கள் குப்பை மேடு வைத்திருக்கிறீர்கள். நீரை தேக்க எத்தனை ஏரி வைத்திருக்கிறீர்கள்? பரந்தூரில் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவோம் என்கிற பிடிப்பு அந்த பிடிவாதத்தை அரசு எப்படி பார்க்கிறீர்கள்? சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இல்லாத உனக்கு என்ன மைத்துக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? என்ன மைத்துக்கு? சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இல்லாத நாடு எதற்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? இருக்கிற மீனம்பாக்கத்தில் பறக்க ஃப்ளைட் கிடையாது உனக்கு. இண்டிகோ என்கிற ஒரு வண்டியை தவிர ஒரு வண்டியும் கிடையாது. அவன் சொல்கிறதான் கட்டணம், அவன் எடுக்கிறதான் நேரம். 10:50க்கு வண்டிம்பான், 11:50க்கு எடுப்பான். நீங்கள் காத்திருக்கணும். திடீர்னு 10,000 இருக்கும், திடீர்னு 15,000 கட்டணம்பான். கொடுத்தா போய் ஆகணும், வழி கிடையாது. சொந்தமாக ஒரு விண்ணூர்லி கூட இல்லாத ஒரு நாட்டிற்கு எதுக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டை கட்டுவதற்கு நிலம் தர மறுக்கும் என் மக்கள் இந்த மகன் ஆட்சிக்கு இந்த 5000 ஏக்கரில் ஏறி வெட்டுகிறேன் என்று சொன்னால் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கொடுப்பான். எனக்கு வேண்டியது அங்கே ஏர்போர்ட் அல்ல, ஏர் ஊட்டி உழணும். 22 ஏரி இருக்குது. அந்த ஏரியை தூத்து ஏர்போர்ட்டு கட்டி இருக்கிற ஏர்போர்ட்டில் பறக்க ஃப்ளைட்டு கிடையாது. அப்புறம் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு இருக்கிற துறைமுகத்திலே தாத்தா காமராஜர் பேர்லையும் பாட்டன் வாபுசி பேர்லையும் இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்லை. 40 விழுக்காடு 50 விழுக்காடு தான் வேலை நடக்குது. இன்னும் 60 விழுக்காடை நிறைவே செய்யலை. என்ன அந்த ஏற்றுமதிக்கான பொருள் தேங்கி நிற்குதா? அங்கே வேலை செய்ய முடியல, தேங்கி நிற்குதா? அப்படி ஏதாவது செய்தி இருக்கா? அப்புறம் எதுக்கு 6111 ஏக்கரில் அதானி காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டணும்? எதுக்கு கட்டணும்? இந்த 2 துறைமுகமும் இயற்கை துறைமுகம். அது செயற்கையாக துறைமுகத்தை உருவாக்கணும். விளிங்கத்தில் கட்டுவதற்கு 80 லட்சம் டன் கற்களை கொண்டு கொட்டி மூடியிருக்கான். 80 லட்சம் கற்களை கொடுத்தது என்னுடைய கன்னியாகுமரி மலையிலிருந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கான். கேரளாவில் மலை இருக்கா? இருக்குது. ஏன் வெட்ட? நல்லா ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன் அங்கே ஆட்சி செய்கிறதுனால அவன் மலையை தொட விடலை. அவன் மலையை பாதுகாக்கிறான், என் மலையை நொறுக்கி கல்லாக கொண்டு போகிறான். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. நண்பு பெற்றோர்கள், அருமை தம்பி தங்கைகளே, மதுரை நீதிமன்றத்திற்கு கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கே அரசு தனியார் நிறுவனங்கள் கட்டுமான பணி பாதிக்கப்படுவதால் மலையை கற்களாக மணலாக எடுத்துக்கொண்டு போக கன்னியாகுமரி மலையை வெட்டி கொண்டு போக தயவு செய்து நீதிபதி அவர்கள் அனுமதி தர வேண்டும் என்று வழக்கு. இந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் ஏன் மலையை வெட்ட தடை இருக்குன்னு கேட்டிருக்கணும்ல. அப்போ அங்கே தடை இருக்குது, என் மலையில் உடைன்னு இருக்கா, உடன் நொறுக்குன்னு இருக்கா? நான் இருந்தால் தொற்றுவேடா, என் மலையை தொற்றுவே நீ? அப்போ மலையை வெட்டு, மணலை வெட்டு, தலையை வெட்டு, எதை பற்றியும் உனக்கு கவலை கிடையாது. எனக்கு துட்டை வெட்டு, கமிஷனை வெட்டு, வேற என்ன இருக்குது? என்ன இருக்குது? உங்கள் அதிகாரங்கள், உங்கள் கையெழுத்துக்கள், உங்கள் சட்டங்கள் 1/2 அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா? அமெரிக்க அதிபர் பைடன் சொல்லிட்டா 1/2 அங்குலம் மலை வளருமா? இது மந்திரக்கோள் விளையாட்டா? ஜி பூம்பா மலையை வளர் என்று சொல்வதற்கு? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் தந்தது? மணலை நீ உருவாக்க முடியுமா? மலையை நீ உருவாக்குவியா? நீ பெரிய விஞ்ஞானி தானே, நீ பெரிய சயின்டிஸ்ட் தானே. ரத்தத்தை செயற்கையாக உருவாக்குவியா? தண்ணீரை உருவாக்குவியா? நீ உருவாக்க முடியுமா? மனித அறிவு தோற்று போச்சு. மனித அறிவு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளோட மோதி தோற்று போனது. உடன் பிறந்தவர்களே, எத்தனை அறிவியல் இருந்தாலும் தோசமாவை புளிக்க வைக்க முடியவில்லையே. சரியான சயின்டிஸ்ட் கொண்டு வந்து நிறுத்து, தோசமாவை புளிக்க வச்சு காட்டுறான் அப்படின்னு காட்டு சொல்லு. பாலை தயிராக்கி காட்டு பார்ப்போம். காட்டியது பார்ப்போம், முடியாது. ஏன்? கண்ணுக்கு தெரியாத பல தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. பாக்டீரியா, பூஞ்சை, காளான் என்ற பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் அங்கே வேலை செய்கிறான். அவன் தான் ஆகப்பெரிய சயின்டிஸ்ட்டு. உலகத்தில் மோடி இல்லை பெரிய ஆள், அமெரிக்க அதிபர் பைடன் இல்லை. கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றி வரும்போது எங்கே போய் படுத்தான்னு தெரியல எவனும். அது ஒரு நுண்ணுயிரி. நீ மரத்துக்கு தண்ணி ஊற்றுற, அது தண்ணீர் அதை எடுத்துக்க முடியாது. செடிக்கு தண்ணி ஊற்றுற, அது உணவாக எடுக்க முடியாது. அப்போ எப்படி உணவு போகுது? அந்த மரத்தின் வேருக்கு கீழே பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் வேலை செய்யுது. தன் உணவு தேவைக்கு அந்த நீரை உண்டு, நீரை எடுத்து அது மற்ற செடி மரங்கொடிகளுக்கு உணவாக அனுப்புது. அந்த வேலையை அங்கே பல கோடிக்கணக்கான பேர் நின்று செய்கிறான். அவன் தலையில் நீ ரசாயன உரம், பாக்கம்பாஸ் 60, 20, பொட்டாசியம், சல்பட்டு, கருமம், கன்றாவி எல்லாத்தையும் கொட்டி கொண்டு வர. இதையெல்லாம் கற்களினாலும் கற்றுக்கொள்ளணும். படித்த பிள்ளைகள் தேடி படிக்கணும். அப்பா நம்மாழ்வாருடைய எல்லா புத்தகங்களையும் படிக்கணும். ஐயா நக்கீரன் அவர்கள் எழுத நீரெழுத்து படிக்கணும், எறும்பு படிக்கணும்,
பூச்சிகளை பற்றி எழுதுறதை படிக்கணும். எல்லாவற்றையும் என் அன்பு தம்பி தங்கிகள் படிக்கணும். பூச்சியின் பயன் என்ன? பூச்சியின் பயன், பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறீங்க, பூச்சியை மட்டும்தான் கொல்லுமா? பூச்சிக்கொல்லி மருந்து நீங்கள் குடிங்க செத்து போவீல்ல. அப்போ பூச்சிக்கொல்லி அல்ல, உயிர்கொல்லி நோய், உயிர்கொல்லி மருந்தது. எப்படியெல்லாம் சந்தைப்படுத்தி விற்றுருக்கான் பாருது. இந்த நாட்டில் ஒரு கலாச்சார படையெடுப்பு, பண்பாட்டு படையெடுப்புன்னு கொண்டிருக்கான். இந்த தெருவில் பார்க்குற எந்த மரமும் ஒரு பாரம்பரிய மரம் இல்லை. இவன் பூக்கும், காய்க்காது, கனி தராது, அதில் தேன் எடுக்க முடியாது, தேனீக்கள் கூடு கட்டாது. அந்த பூக்காத காய்க்காத மரங்கள் பறவைகளுக்கு கனி தராது, பறவைகள் கூடு கட்டி வாழ முடியாது. அப்படின்னால் அது மரம் இல்லை. மரம் என்கிற பேரில் இருக்கிற ஒரு என்னத்தை நச்சு, நச்சு அது. பூக்கணும், காய்க்கணும், கனிகள் இருக்கணும், பறவைகளுக்கு உணவாக இருக்கணும். அப்போ பறவைகள் கூடு கட்டணும், பறவைகள் அதை தின்று போய் இந்த விதையை பூமி எங்கும் விதையின் தூதுவர்களாக போய் பரப்பணும். அப்போ தான் காடுகள் உருவாகும். காடுகள் மரங்கள் அடரும் போது மழைப்பொழிவை மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருது. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை, குறைஞ்சபட்சம் 6 மரங்கள். எத்தனை லட்சம் கார் ஓடுது, எவ்வளோ மரம் இருக்குது இந்த தெருவுலைன்னு ஒரு தடவை நீ பார்த்துக்க. இப்போ நீ சுவாசிக்கிறது காற்றே இல்லை, கந்தக துகள்களை. 100 பேர் மரணம் பட்டியலிடு, சர்வே பண்ணு. 100 பேர் மரணம், 90 பேர் புற்றுநோய். இப்படியே போனால் எப்படி? யார் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது? யார் சரி செய்கிறது? கிளீன் இந்தியா இருந்ததா? நீ வெயில் அடிச்சா என்ன பண்ணுற? கொடை பிடிக்கிற. புவி வெப்பமாகுதுங்கிற, பருவநிலை மாறுதுங்கிற. பருவநிலை மாறிச்சா நீ மாற்றினியா? ஏன் மாறுது? புவி வெப்பமாகுது. ஏன் வெப்பமாகுது? உனக்கு வெப்பம், தலையில் சூடு, வெயில் அடிக்குது, என்ன பண்ணுற? கொடை பிடிக்கிற. அப்போ பூமி தாய்க்கு வெப்பம், என்ன பண்ணணும்? கொடை பிடிக்கணும். கொடை என்ன? மரம் வளர்க்கணும், அவ்வளோதான். ஆண்களும் தாயாக முடியுமா? ஆக முடியும். என்ன செய்யணும்? ஒரு மரக்கன்றை நட்டு வளர்க்கணும். சாதாரணமாக இருக்கு. ஒருத்தன் சொன்னான், காரை நிழல்ல விட்டுட்டு வா, காரை மரத்தை நிழல்ல விட்டு வா. அதுக்கு மயிராண்டி மரம் வளர்க்கணும். முதல்ல மரம் வளர்க்கணும். எல்லாருக்கும் நிழல் தேவைப்படுது, ஆனால் மரம் வளர்க்குறது இல்லை. இந்த 100 நாள் வேலை திட்டம்னு வச்சு இந்த காவாலி பையில் பேசுகிறேன் பாருங்க. 400 ரூபாயாக ஆக்குவோம், 150 நாளாக ஆக்கும். பைத்தியக்காரப்பில் ஏற்கனவே விவசாயத்தை விட்டு வெளியேறி 2 ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் அறுத்த சீமானின் அம்மா 1 ஏக்கர் நிலத்தை 1 வாரம் அறுக்கிறா. 1 வாரம். ஆள் இல்லை, கத்தரிக்காய் பறிக்க ஆள் இல்லை, தக்காளி பறிக்க ஆள் இல்லை. நிலம் தரிசாக கிடக்குது. தரிசாக கிடந்தா உனக்கு என்ன? விளைச்சல் வராது, வேளாண்மை வராது, அரிசி பருப்பு கடைக்கு வராது, சாவ. தக்காளி வாங்க முடியல. தக்காளி ஐயோ தக்காளி ஏறிடுச்சுன்னு தக்காளிக்கு கார்ட்டூனில் நம்மளால் படம் போடுறான், மீம்ஸில். தக்காளி ரெக்கையை கட்டிக்கிட்டு விண்வெளியில் பறக்குது. ஒருத்தன் 14 கோடி சம்பாரிச்சிட்டான் தக்காளி ஒருத்தன். வெங்காயம் திடீர்னு வெங்காயம் வராது, திடீர்னு தக்காளி வராது. ஏன்? ஆள் இல்லை, விளைய வைக்க ஆள் இல்லை. எதனால? அந்த 100 நாள் வேலை திட்டம். சும்மா இரு சம்பளம் தரேன்னு ஒரு நாடு உலகத்தில் இங்கே பார்த்துறியா? எவ்வளோ பெரிய அதி புத்திசாலிகளை நீ அதிபராக்கி தலைவராக்கி வச்சிருக்க. 100 நாள் வேலை திட்டம், சரி கொடுப்பா, அதை ஆக்கப்பூர்வமாக செய்ப்பா. 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று வந்து எத்தனை நாள் பாச்சு? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் நட்டு வச்சு வளர்த்த மரங்கள் எத்தனை சொல்லுப்பா? ஒரு 10 மரம் சொல்லுப்பா. சரிப்பா, தூர்வாரின ஏரி குளம் எத்தனை சொல்லுப்பா? சொல்லு. பாதை பழுதடைஞ்சிருந்தது, சீரமைச்சோம், இந்த சாலையை எடுத்துக்காட்டுப்பா. சும்மா இரு, காசு தர்றோம். இது ஒரு நாடா? மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடு தாண்டா வாழும் வளரும். இது சாதாரணடா, இது பேசிக்டா. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் ஒரு அடிப்படை. சும்மா இரு, காசு தர்றேன். நீ என்ன பண்ணுற? சும்மா இருக்க போயிடுற. இந்த வேலை உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது. வட இந்தியன், பீகாரி, குஜராத்தி, உத்தரப்பிரதேசக்காரன் நிறைச்சிட்றான். நீ சும்மா இருக்க போயிட்ட. வேலை எப்படி சும்மா இருக்கும்? சென்ட்ரிங்க்கு, ரோடு ஓட, பெயிண்ட் அடிக்க, கொத்தனார் வேலைக்கு, தச்சு வேலைக்கு, எல்லா வேலைக்கும் ஆள் தேவைப்படுது. கார்மெண்ட்ஸில் வேலை செய்ய, ஜவுளி கடையில் வேலை செய்ய ஆள் தேவைப்படுது. நீ சும்மா இருக்க போயிட்ட. சும்மா அவன் வந்து நிறைச்சிட்டான் 1.5 கோடி. இன்னொரு 5 வருஷம் கூட மோடிக்கிட்ட 1.5 கோடி, 3 கோடி. நாங்கள் தான் பெரிய சாதி, தூக்கி போட்டு ஒரே மிதிச்சிருவேன். இப்போவே பூரா இடத்துல விலைப்பட்டியிலேருந்து எல்லாம் இந்தி. ஏன்னா இந்திக்காரன் வந்துட்டானா. இந்தி
ஏற்கனவே இங்கிலாந்து இன்னொரு மாநிலமாக இருக்குது, எல்லாமே இங்கிலீஷு தங்கிலீஷு. இப்போ அங்கே பாரு மணி டாக்கீஸு, மணி தமிழ் எழுத்தில் இருக்குது, டாக்கீஸ் என்ன எழுத்தில் இருக்குது? எழுத்து தமிழ், உச்சரிப்புன்னு ஆங்கிலம், அதுக்கு பேர் என்ன? தமிங்கிலம், தங்கிலீஷு. தங்கிலீஷு தங்கிலீஷ் எல்லா கடையும் பாரு. தாஜ் ஃபுட்வேர் எப்படி எழுதிருக்கு? தமிழில் எழுதியிருக்கு, உச்சரிப்பு ஆங்கிலம். தங்கிலீஷ் ஓ நாடா அது தமிழ்நாடா? பேர் தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழுக்கும் சுடுகாடு. இதை மாற்றுவதற்குத்தான் உன் மகன் துடிக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்திக்காரன் 1.5 கோடி திருப்பி 1.5 கோடி வந்தான்னா அவனுக்கு வேலை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, இங்கே வாழ வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. வாக்குரிமை, ஓட்டுரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். சான்று சொல்லவா? சான்று கோவை தெற்கு தொகுதியில் அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்ச 20,000 வாக்கும் வட இந்தியம் போட்ட ஓட்டு. அவன் இந்த நிலத்தின் அரசியல் அவன் தீர்மானிப்பான், வழியே கிடையாது. இப்போவும் நீ துறைமுகம் பகுதியில் போ, சேட்டுகள் வாழ்கிற இடத்துல போய் இந்தியில் பேசி ஓட்டு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டான் நம்மால் திராவிடன். இந்தியை எதிர்க்கிறேன்ட்டு எதாருமே சாத்மே ஓட்டுமே காராகன்னு பேசிட்டு கிடக்கிறான். அவன் இருக்கானா இல்லையா சொல்லு? இந்த நிலைமை இருந்தால் போரில் அடித்து விரட்டுவதல்ல, ஆக்கிரமித்து விரட்டுவதும் போர் தான். உன்னை உன் நிலத்தை ஆக்கிரமித்து விரட்டுவான். நீ எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஈழத்தில் அடித்து விரட்டும் போது இங்கே அகதியாவது வந்து நிற்க ஒரு இடம் இருந்தது. இங்கேருந்து விரட்டினா எங்கே போவாயின்னு படுக்கும்போது நல்லா யோசிச்சுப்பார். முடியாதுல, எங்கேயும் போக முடியாதுல. அப்போ இந்த இடத்த கட்டியாக பிடிச்சிக்க, ஒரே ஒரு ஓட்டு மைக்கில் போடு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். போடு, நீ போடு. உழைக்க வைக்கப்படாத எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. இதை கவனிச்சுக்க. நீ உழைப்பிலிருந்து வெளியேற்றுறான் நுட்பமாக. 100 நாள் வேலை திட்டத்தை நீ எப்படி செயல்படுத்துவாய்? சீமான் கிராம பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் வேலை கொடுக்குறாரா? 100 நாள் வேலை. இங்கே வாப்பா, ஒரு ஆஃபீஸ் போடு, ஃபோன் நம்பர் வை, எல்லாம் வை. இப்போ எனக்கு கரும்பு வெட்ட 50 பேர் தேவைப்படுது. நான் போய் கரும்பு வெட்ட சீமான் விவசாயி 50 பேர், ஆண் பெண், எனக்கு 50 பேர் தேவை. எழுதி வச்சுட்டு போயிடுவேன். காலையில் வண்டியை கொண்டு வருவேன். 50 பேர் அந்த அங்கே வந்துருவாங்க அலுவலகத்துக்கு. ஏற்றிக்கிட்டு போவேன், என் நிலத்தில் இறக்கிடுவேன், கரும்பை வெட்டிட்டு அந்த வேலை முடிஞ்ச உடனே கரை 60 500 எண்ணி கையில் கொடுத்துருவேன். நேரம் இங்கே வருவாங்க அலுவலகத்துக்கு. அரசு எவ்வளோ கொடுக்குது? 200, 300, 400. அதையும் வாங்கிக்கிட்டு 800 ரூபாயை கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு போவான். இப்போ உழைப்பு மனித ஆற்றல் உழைப்பில் ஈடுபட்டுருச்சு. வேளாண்மைக்கு ஆள் கிடைக்குது, அரசு ஊக்கத்தொகை கொடுக்குது. நிலத்தில் இறங்கி உழைங்க, உங்களுக்கு ஊக்கம் தருகிறேன்னு அந்த 200 ரூபாயை கொடுக்குறது அரசா அது வேலை திட்டமா? இல்லை நீங்கள் சும்மா இருங்க, பல்லாங்குழி ஆடிக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு இன்னும் காசு தரேன்னு சொல்கிறது திட்டமா? நான் மாற்றுறேன், எல்லாத்தையும் மாற்றுறேன். இப்போ அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், புரிந்து கொள்ளுங்கள். எல்லா துன்பப்பூட்டுகளுக்கும் ஒரே சாவிதான், ஆட்சி அதிகாரம் மட்டும்தாங்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எல்லா புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம் இல்லை, போராடி பெற வேண்டிய காலம் இதுங்கிறார். போராடுங்கள், இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். அதற்கான போர், அதற்கான போராட்டம் இது. போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கார்கி. என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, போராடுவோம். இது எங்களுக்கான போராட்டம் அல்ல, நமக்கான போராட்டம். நம் நாட்டின் உயர்விற்கு, மேம்பாட்டிற்கு, ஊழல், லஞ்சமற்ற, பசி, பஞ்சமற்ற, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமைகளற்ற, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களின் மைக் சின்னத்தில் செலுத்துங்கள். ஏப்ரல் 19 அன்று என் அன்பு தம்பி பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். பொறியாளரை ஏன் பொறியாளர்களாக வேட்பாளராக நிறுத்தினாய்? பொறியாளரை வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதியதொரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் பகத்சிங். அப்படி புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கான புரட்சியாளர்களாக பொறியாளர்களை கருதியே இந்த நிலத்தில் பொறியாளர், மருத்துவர், வழக்கறிஞர் எல்லாரையும் நிறுத்தியிருக்குது. ஆசிரியர் பெருமக்கள் தேடி அறிவார்ந்த பிள்ளைகளை, திறன் வாய்ந்த பிள்ளைகளை நிறுத்திருக்குது. எவ்வளவு தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு.
இந்த திருவள்ளூர் தொகுதியிலே என் அன்பு தம்பி ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் வெற்றி என் தம்பியின் வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, பெருமைமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி. மற்றவர்கள் வெல்வது என்பது பழக்கமான நிகழ்வு. நாம் தமிழர் கட்சி ஜெகதீஷ் சந்தர் வெல்வது என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி மாற்றம். அந்த மாற்றத்திற்கான விதையை இந்த மண்ணிலிருந்து நீங்கள் விதையுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர்.